2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிப்பு அப்படின்றது மார்ச் 2ஆம் வாரத்துல இருக்கும் அப்படின்ற ஒரு தகவல் அப்படின்றது வெளியாகியிருக்குது. இதற்கிடையில பார்த்தீங்க அப்படின்னா, இணையதளத்தில வந்து விஜயினுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்றது வரக்கூடிய 27ஆம் தேதி வெளியாகும் அப்படின்ற ஒரு தகவல் அப்படின்றது சர்க்குலேட் ஆயிட்டிருக்கு அப்படின்றத பார்க்க முடிகிறது. இப்போ விஜயை பொறுத்தவரையில, "நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோம் அப்படின்றத எங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லுவோம்" அப்படின்னு பல மாநாடுகள்ல அவர் பேசியிருந்தாரு. இந்த விமர்சனத்துக்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில அவர்களுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்றது இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கிறது. ஏன்னா இப்ப திமுகவை பொறுத்தவரையில அவங்களுடைய ஒரு சூப்பர் ஹீரோவா வந்து தேர்தல் அறிக்கையை சொல்லுவாங்க. தேர்தல் மேனிஃபெஸ்டோ தான் இவங்களுடைய சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தேர்தல் அறிக்கை அப்படின்றது ஒரு பெரிய டூலா இருக்கு. ஏன்னா ஆட்சிக்கு வந்தா நாங்க இதெல்லாம் செய்வோம் அப்படின்றத வந்து மக்கள் மத்தியில சொல்வதற்கும், வாக்குகள் கேட்பதற்கும் ஒரு பெரிய ஒரு ஆயுதமாக அது பயன்படுகிறது. புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் என்ன மாதிரியான அறிவிப்புகள் வைத்திருக்கிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கிறது. இவர் இலவசத்துக்கு ஆதரவா, இல்லை எதிர்ப்பா, இலவசங்கள் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா அப்படின்ற எண்ணங்களும் வந்து மக்கள் மத்தியில் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நேற்று வந்து சத்துணவு ஊழியர்கள் தொடர்பான ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசின ராஜ்மோகன் கூட சொல்லியிருந்தாரு. தேர்தல் வெற்றி அறிக்கை அப்படின்றது விரைவில் வெளியிடப்படும். அதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இது தொடர்பாக நம்ம விசாரிக்கும் பொழுது விஜயனுடைய இந்த தேர்தல் வெற்றி அறிக்கை அப்படின்றது ஒரே நாளில் அந்த தேர்தல் வெற்றி அறிக்கை அப்படின்றது இருக்க போகிறதில்ல. விஜய் வந்து மண்டல அளவில் மிகப்பெரிய மாநாடுகள் நடத்த இருக்கிறாரு. அந்த ஒவ்வொரு மாநாட்டுகள்லையும் அந்தந்த தொகுதிக்கு ஏற்றவாறு அந்த தேர்தல் வெற்றி அறிக்கை தொடர்பான அறிவிப்புகள் அப்படின்றது இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. இலவசங்களை பொறுத்தவரையில் விஜய் எதிரி கிடையாது. இலவசங்களும் விஜயினுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம கேள்விப்பட முடிகிறது. அதனால் மண்டல அளவில் வந்து மாநாடுகள் நடத்தி அந்த மாநாடுகள்லேயே வந்து வேட்பாளர்கள் அறிவிப்பு, அதே மாதிரி இந்த தேர்தல் அறிக்கை அப்படின்றது வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைச்சிருக்குது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 50 நாட்கள் தான் இருக்கக்கூடிய நிலையில் விஜய் வந்து சூறாவளி பிரச்சாரம் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் வருது. நம்ம விசாரிக்கும் போது விஜயினுடைய பிரச்சாரம் அப்படின்றது சூறாவளி பிரச்சாரமாகலாம் இருக்க போகிறதில்ல. அவர் ஏற்கனவே கவர் பண்ண டிஸ்ட்ரிக்ஸை வந்து திருப்பி அவர் போகிற மாதிரியான ஐடியா இல்லை. ஆனால் அந்த பகுதிகளில் வந்து மண்டல அளவிலான ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு அப்படின்றது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட மாநாடாக அது இருக்கும் அப்படின்னா, எப்படி விக்கிரவாண்டியில் வந்து கொள்கை விளக்க மாநாடுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரியான ஒரு மாநாடு, அப்புறம் மதுரையில் நடந்த மாநாடு, அந்த மாதிரியான மண்டல அளவிலான ஒரு மாநாடுகள் வந்து திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேட்பாளர்கள் அறிவிப்பு அப்படின்றது இடம்பெறும். தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னாடி வந்து ஒரு சில மாவட்டங்களை வந்து அவங்க கவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வேலூரில் 23ஆம் தேதி நடக்கக்கூடிய மக்கள் சந்திப்பு கூட்டம். அதுக்கு பிறகு வந்து பொள்ளாச்சியில் வந்து மார்ச் முதல் வாரத்தில் இந்த கூட்டம் அப்படின்றது நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பே வந்து இந்த கூட்டத்தை வந்து நடத்திடுவோம் அப்படின்ற மாதிரியான தகவலை சொல்கிறாங்க. தாவேக்காவை பொறுத்தவரையில் நாளுக்கு நாள் வந்து அவர்களுடைய இன்டர்னல் சர்வேல அவர்களுக்கான ஆதரவு அப்படின்றது அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக விஜய் வந்து சேலத்தில் பேசும்போது 30% மக்களுடைய ஆதரவு நமக்கு இருக்குது, நம்முடைய சர்வேல அது தெரியுது, யார் சர்வே எடுத்தாலும் அது தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. அந்த 30% அப்படின்றது அர்பன் ஏரியாஸில் விஜய்க்கு ஆதரவாக 30% பேர் இருக்கிறாங்க அப்படின்றது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரூரல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ரூரலில் வந்து 15லேருந்து 20% தான் விஜய்க்கு ஆதரவு இருக்குது அப்படின்னு பேசப்பட்டு வந்தது. அவங்களுடைய இன்டர்னல் சர்வேலையும் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி அப்படி தான் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, நாளுக்கு நாள் வந்து அந்த சதவீதம் உயர்கிறது அப்படின்றதும் அவங்களுடைய இன்டர்னல் சர்வேல கிடைச்ச ஒரு தகவலாக சொல்கிறாங்க. தாவேக்கா மட்டுமல்லாது எல்லா அரசியல் கட்சியுமே வந்து இன்டர்னல் சர்வேஸ் பண்ணுறாங்க. தேர்தல் காலத்தில் வந்து மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது, யாருக்கு அவங்க வாக்களிக்க விரும்புகிறாங்க அப்படின்னு சமூக ரீதியாக, அதே மாதிரி இஷ்யூ பேஸ்டாக வந்து சர்வேஸ் வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா சர்வேஸ்லையுமே வந்து விஜய்க்கான ஆதரவு அப்படின்றது அர்பன் ஏரியாஸில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரூரல் ஏரியாஸ்லையும் அது டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது தான் வரக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. அதே மாதிரி இப்போ விஜய் எங்கே போட்டியிடுவார் அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வருகிறதுல, அதை பற்றி நம்ம விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க, திருச்சி கிழக்கு தான் வந்து விஜயினுடைய ஒரு தேர்வாக இருக்கிறது அப்படின்றது உறுதியாக சொல்கிறாங்க. திருச்சி கிழக்கில் தான் அவர் போட்டிடுவார், நிச்சயமாக அந்த தொகுதியில் ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மண்டல மாநாடுகளை தாண்டி திருச்சி கிழக்குலையும் விஜய் வந்து பிரச்சாரம் மேற்கொள்வார் அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய தகவல். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தாவேக்கால இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களில் முக்கியமானவர்கள் வந்து சென்னையை மையப்படுத்தி அவங்க வந்து கேண்டிடேட்டாக போட போகிறாங்க. சென்னையில் வந்து முக்கியமான தலைவர்கள் நிற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சென்னையை பொறுத்தவரையில் தாவேக்காவுக்கு ஒரு நல்ல ஆதரவு இருக்குது அப்படின்றது
அவங்களுடைய இன்டர்னல் சர்வேல சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் தேர்தலை பொறுத்தவரையில் இந்த மாதிரியான இன்டர்னல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது நம்மளுடைய வியூகத்தை வகுப்பதற்கு வேணால் உதவும். அது தேர்தல் களத்தில் எதிரொலிக்குமா அப்படின்றது விஜயுடைய விவகாரத்தில் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. இதில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.